எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இட்லி மிளகா பொடின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோட ஸ்டைல் இட்லி மிளகா பொடி, அதாவது கன் பவுடர்னு சொல்கிற ஒரு பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்து 2 நிமிஷம் கலந்து விட்டு வறுத்துக்கலாம். 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போதான் பருப்பு கருகாம நல்ல ஈவனா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகும். பாருங்க எவ்வளோ அருமையா ஒரே மாதிரி வறுபட்டிருக்குன்னு. அடுத்து இப்போ 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரப்பட்டா போதும். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வறுத்த பருப்பை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. அதே பேனில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகாயை வறுத்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 விதமான மிளகாய் எடுத்திருக்கேன். 10 குண்டூர் சிவப்பு மிளகாய் காரத்துக்கும், 10 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் கலருக்காகவும் சேர்க்குறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டிருக்கு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் பூ சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் கொப்பரை தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளியும் சேர்த்து வறுத்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு வேண்டாம்னா பூண்டு இல்லாமல் கூட நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் பூண்டு சேர்க்கும் போது இந்த பொடியோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் முதல்ல வறுத்த சிவப்பு மிளகாய் சேர்த்து பொடிச்சுக்கலாம். இது பொடியானதும் வறுத்த வச்ச பருப்புல பாதி சேர்த்து அரைங்க. இது அரைச்சதுக்கு அப்புறம் மீதமுள்ள பருப்பையும் சேர்த்து அரைங்க. கடைசியா வறுத்த தேங்காய், பூண்டு, புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரைக்கிறேன். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா எப்பவும் யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை சேருங்க. எல்லாம் கலக்கிற மாதிரி ஒரு தடவை அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. இப்போ நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம். இட்லி பிளேட்டில் லேசாக எண்ணெயை தடவி தேவையான அளவு மாவை ஊற்றி இட்லி குக்கரில் வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆனதும் இட்லியை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வைங்க. இட்லி மேலே தேவையான அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி அரைச்ச மிளகாய் பொடியை தூவி கையால் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செய்யுங்க. எல்லா பக்கமும் பொடியை தூவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. இன்னொரு விதமா இலையில நல்ல சூடான இட்லியை வச்சு சைட்ல மிளகாய் பொடியும் வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இட்லியை டிப் பண்ணி சாப்பிடலாம். இந்த ரெசிபியில் சொன்ன அளவுலேயே பருப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்து செஞ்சு
ஒரு நல்ல ஏர்டைட் டப்பாவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூடான இட்லியோட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.